இந்த 3 பிரச்சனை அதிகமாக வரும். ஏன் தலைவலி வருதுன்னா, நீங்கள் பொறுப்புகள் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் தெரியாது. பேரண்டோட சப்போர்ட் இருக்கும். ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு வகையில் திட்டினாலும் அடிச்சாலும் அடித்தாலும் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் ஒரு ஆள் இருக்கும். ஆனால் உங்களோட குழந்தைகள் இதையும் பார்க்கணும், அலுவலக சூழலையும் பார்க்கணுங்கிறப்ப உங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ண முடியாதப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது தலைவலி தான். இதுக்கு ஒரு கேஸ் ஹிஸ்டிங்கோடு சொல்கிறேன். 1.5 lakh சேலரி வாங்குறாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் ஃபுல்லாக தலைவலிக்கு மட்டும்தான் மாத்திரை இருக்கும், லஞ்செல்லாம் இருக்காது. அவங்க பார்க்காத டாக்டர் கிடையாது, எடுக்காத ஸ்கேன் கிடையாது, எல்லா ஸ்கேனையும் எடுத்து ஆனால் தலைவலி மட்டும் விட மாட்டேங்குது. அவங்களோட பிரச்சனை எங்ககிட்ட வர்றப்ப நாங்கள் 1 by 1 அணுகிறோம். இதை நாங்கள் எங்கள் இதில் உளவியல் இதில் சொல்கிறோம், சொல்லுவதும் சொல்லாததும்னு சொல்லி. இப்போ வந்தோடனே எல்லாருமே எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, இல்லை ஒவ்வொரு சென்டென்ஸ் தான் சொல்லுவாங்க. அது திரும்ப எங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு சிலர் 1 வருஷமெல்லாம் ஆகும். நான் இது சொல்ல மறந்துட்டேன், சொல்ல தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒன்றொன்னா கிளியர் பண்ணிட்டு வரோம். இப்போ இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதோ, இவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதோ, ஹஸ்பண்டோட அந்த ரிலேஷன்ஷிப்பு, குழந்தைகளை வளர்க்குறது, இந்த அணுகுமுறை தெரியாமல் இவங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் எல்லாமே ஈஸி தான். அணுகுமுறையில் தவறு பண்ணுறதுனால இவங்களால் அந்த சூழலை சமாளிக்க முடியாமல் ஒவ்வொன்றா கிரியேட் ஆனதான் தொடர் தலைவலியாக அவங்களுக்கு மாறிடுச்சு. நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் கிளியர் பண்ணுறோம்.